விடுதலை பயணம் 36ஆம் அதிகாரம். பெத்லெகேமும் ஒகோலியாபும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவுக்கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும். மக்களின் தாராள காணிக்கைகள். அவ்வாறே மோசே பெத்லெகேமையும் ஒகோலியாபையும் ஆண்டவரிடமிருந்து அறிவுக்கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார். தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையிலிருந்து எடுத்து சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த வண்ணமாயிருந்தன. தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசேயை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர். அப்போது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் எதையுமே கொண்டு வருவதை நிறுத்திவிட்டனர். ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாய் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. கூடாரம் செய்தல். பணியாளருள் கலைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருவுறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்ப்பட்டாகவும் நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. திரை ஒன்றின் நீளம் 28 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும். இவற்றுள் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன. பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்கள் அமைத்தார். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50, மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. பொன்னால் 50 கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார். இவ்வாறு ஒன்றிணைந்து திருவுறைவிடம் அமைந்தது. திருவுறைவிடத்தில் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடுதிரைகள் செய்தார். 11 மூடுதிரைகள் செய்தார். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்தார். முதல் மூடுதிரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைத்தார். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த மூடுதிரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார். ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். மேலும் செந்நிறமாக பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல்விரிப்பு செய்தார். திருவுறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்த மரத்தால் செய்தார். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றையும் பொறுத்த 2 கொளுத்துகள் வீதம் திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார். திருவிடயத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை. தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளும் 2 பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளும் 2 பாத பொருத்துகள், இவ்வாறு 20 சட்டங்களுக்கு கீழே அவர் 40 வெள்ளி பாத பொருத்துகளை அமைத்தார். திருவுறைவிடத்தின் 2ஆம் பக்கமாகிய வடதிசைக்கான சட்டங்கள் 20 செய்தார். ஒரு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துகள் என்று 40 வெள்ளி பாத பொருத்துகள் செய்யப்பட்டன. திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்றிசைக்காக 6 சட்டங்கள் செய்தார். அத்துடன் திருவுறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக 2 சட்டங்களை செய்தார். அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டமாக அமைக்கப்பட்டன. இவ்வாறு 2 மூலைகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் 2 பாத பொருத்துகள் வீதம் 8 சட்டங்களுக்கும் அவற்றிற்காக 16 வெள்ளி பாத பொருத்துகளும் இருந்தன. சித்து மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார். திருவுறைவிடத்தின் ஒருபுற சட்டங்களின் மேலே பொருத்த 5 திருவுறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, மேற்கே திருவுறைவிடத்தின் பின் புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, நடுவிலுள்ள குறுக்கு சட்டம் சட்டங்களுக்கு
சரி பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது. அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார். அதிலுள்ள குறுக்கு சட்டங்களை செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார். மேலும் அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். நீல கருசிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் கலித்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார். அதற்காக சித்து மரத்தால் 4 தூண்கள் செய்தார். அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்தி விட்டார். அவற்றிற்காக 4 வெள்ளி பாத பொருத்திகளை வார்த்தார். கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். அது நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலும் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. 5 தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார். அவற்றின் பொதிகைகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார். 5 பாத பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார். 37ஆம் அதிகாரம். உடன்படிக்கை பேழை செய்தல். பெத்சலேல் சித்து மரத்தால் ஒரு பேழை செய்தார். அதன் நீளம் 2½ முழம், அகலம் 1½ முழம், உயரம் 1½ முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் 4 கால்களுக்காகவும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்து மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2½ முழமும் அகலம் 1½ முழமும் ஆகும். அவர் 2 பொன் கெருப்புகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையிலுள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அவர் சித்து மரத்தால் மேசை ஒன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1½ முழம். அவர் அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வந்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கி செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கி செல்வதற்கான தண்டுகளை சித்து மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசை மேல் இடம்பெறும் துணை கலன்களான தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும்பொன்னால் செய்தார். விளக்கு தண்டு செய்தல். பசும்பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாக செய்தார். அதன் அடித்தண்டு கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன. விளக்கு தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்த 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்தில் இருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதிமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழினுடன் மலருடன் இருந்தன. மறு கிளையிலும் வாதிமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. இவ்வாறு விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்கு தண்டுக்கு நேர்மேலே வாதிமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடையிரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகல்கள், அணைப்பான்கள், நெருப்பு தட்டுகள் ஆகியவை பசும்பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் ஒரு தாலந்து பசும்பொன்னால் செய்தார். தூபபீடம் செய்தல். அவர் சித்து மரத்தால் தூபபீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைத்திருந்தன.
அவர் அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்தினார். அதை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே இரு மூலைகளிலும் பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்து மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொதிந்தார். திருப்பொழிவு எண்ணெயும் நறுமண தூபமும் தயாரித்தல். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார். 38ஆம் அதிகாரம். எரிபலிபீடம் செய்தல். சித்து மரத்தால் அவர் ஓர் எரிபலிபீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகல 5 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமும் 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைத்திருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், பலி கிண்ணங்கள், அமுல் கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தை சுற்றி வலை பின்னாலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலை பின்னலில் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்து மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்கள் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார். பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார். வெண்கல நீர்த்தொட்டி செய்தல். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். கூடாரம் முற்றம் செய்தல். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்திலுள்ள தொங்கு திரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை, 100 முழம் நீண்டவை. அவற்றுக்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமே வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வடப்பக்கத்திலும் தொங்கு திரைகள் 100 முழம் நீண்டவை. அதற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமே வெள்ளியால் ஆனவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அவற்றிற்காக 10 தூண்கள் 10 பாத பொருத்துகள் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை. கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமே வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதிகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்கு திரை நீலம் கருசிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலம் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமுமாம். அதற்காக 4 தூண்களும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திருவுறைவிடத்திலும் சுற்று முற்றத்திலும் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருட்கள். திருவுறைவிடத்தின், அதாவது உடன்படிக்கைய திருவுறைவிடத்தின் இரும்பு கணக்கில் இருந்தவை இவையே. மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமாரின் பொறுப்பில் லேவியர் எடுத்து கணக்கு பின் வருமாறு. யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெத்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்தான். அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அஹிசாமாக்கின் மகன் உகேலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீல கருசிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கமெல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது. அது தூயக செக்கேல் நிறைப்படி 1170 கிலோகிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள்.
அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,03,550 பேர் இருந்தனர். தூயகத்தில் உள்ள பாத பொருத்துகளையும் திரு தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் வார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று. ஒரு பாத பொருத்து 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார். பொதிகைகளை பொதிந்தார். அவற்றுக்கு பூண்கள் அமைத்தார். ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2825 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயில் உள்ள பாத பொருத்துகள், திருவுறைவிடத்தின் முளைகள், முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார். 39ஆம் அதிகாரம். குருக்களுக்கான உடைகள் செய்தல். நீல கருசிவப்பு சிவப்பு நிற துகிலால் நெய்த மெல்லிய ஆடைகள் தூய தல திருப்பணிக்காக செய்யப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுறைவிட செய்யப்பட்டன. பொன்னையும் நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி எப்போதே அவர் செய்தார். நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணிய செய்ய பொன் தகடுகளை அடித்து இலைகளாக வெட்டினார். ஏப்ரோத்துக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களில் இணைத்தார். ஏப்போத்து இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதே போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது. 12 மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏபோத்தின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினார். மார்பு பட்டை செய்தல். மார்பு பட்டை ஏபோது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீல கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்பு பட்டை 1 சாண் நீளம் 1 சாண் அகலம் என்று சதுர வடிவமானதாய் 2ஆக மடிந்ததாயும் அமைந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தனர். முதல் வரிசையில் பதுமராகம் புட்பராகம் மரகதம், 2ஆம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம், 3ஆம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவ்வந்திக்கல், 4ஆம் வரிசையில் படிக பச்சை கோமோதகம் கடல் வண்ண கல். இவை யாவும் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் 1 பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2 பொன் வளையங்கள் 2 செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளை மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகள் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏபோத்தின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏபோத்தை அடுத்த இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோத்தின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோத்தின் பின்னலுடைய இடக்கேசிக்கு மேலே கோர்த்து விட்டனர். பின்னர் மார்பு பட்டையின் வளையங்கள் ஏபோத்தின் வளையங்களுடன் நீல நாடவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏபோத்தின் பின்னல் அலகு இடைக்கச்சியிலிருந்து அகலாமல் ஏபோத்தின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. குறுக்க உடைகள் செய்தல். அவர் ஏபோத்தின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பில் சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கு கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கு நீலம் கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது. பசும்பொன்னால் மணிகள் செய்த அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர்.
1 மணி 1 மாதுளை தொங்கல், பின்னும் 1 மணி 1 மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீல கருசிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை மேல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. கூடார வேலை நிறைவு பெறுதல். சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிடத்தின் வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திருவுறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்கு திரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்கு தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன்பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்கு திரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்கு திரைகள், அதன் தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்கு திரை, பூண்கள், முளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனுக்கு அவன் புதல்வருக்கும் குருத்துவ பணிபுரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டனர். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். 40ஆம் அதிகாரம். கூடாரத்தை எழுப்புதலும் அர்ப்பணமும். ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிடத்தை நீ எழுப்புவாய். அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திருத்தூயக திரையால் மறைத்துவிடு. பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து. மேலும் விளக்கு தண்டினை கொண்டு வந்து அதன் அகல்களை ஏற்று உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன்தூப பீடத்தை வை. திருவுறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வை. சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலின் திரையை தொங்கவிடு. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்திற்கும் அதிலுள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய். அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய். இவ்வாறு அது புனிதம் பெறும். எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய். இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும். தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய். சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள்பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்து. அவன் புதல்வரை அருகில் வர செய்து அவர்களுக்கு உடைகள் உடுத்துவிப்பாய். அவர்களின் தந்தைக்கு அருள்பொழிவு செய்தது போலவே எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கும் அருள்பொழிவு செய். அவர்களின் அருள்பொழிவு தலைமுறை தோறும் நிலைத்து நிற்கும் குருத்துவமாக விளங்கும். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திருவுறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திருவுறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திருவுறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது.
திருத்தூயக திரை தொங்க விடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திருவுறைவிடத்தின் வடபுறம் திருத்தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருவுறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயக திரைக்கு முன்னே பொன் பீடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திருவுறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்க விடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கு. சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது பலிபீடத்தை அணுகும் போது அவர்கள் கழுவிக்கொள்வர். இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திருவுறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கு அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்க விட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்து கொண்டார். கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி. பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழும்போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆமீன். God bless you.